ஷிகா சிட்டியில லா படிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களோட அப்பா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிருந்தாங்க. அவங்களோட அம்மா சகுந்தலா மற்றவங்களோட வீட்டு வேலையை செஞ்சுதான் இவங்கள படிக்க வச்சிட்டு இருந்தாங்க. ஷிகா அவங்க அம்மாவை ரொம்பவே மதிச்சு நடந்துட்டு இருந்தாங்க. அதனாலதான் ஷிகா ஒரு நல்ல வேலையை தேடிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்களால அவங்க அம்மாவோட கனவை நிறைவேற்ற முடியும். அப்ப அவங்க ஃப்ரெண்ட் தீப்தி கிட்ட சொல்றாங்க, தீப்தி, ஏதாவது ஒரு நல்ல வேலை இருக்கா? அந்த வேலை பண்றதால என்னோட படிப்பு பாதிக்க கூடாது. கொஞ்சம் நல்ல பணம் வந்துச்சுன்னா நானு அது என்னோட ஸ்டடீஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா? சரி, கண்டிப்பா நான் உனக்கு உதவி பண்றேன். நீ கேக்குற மாதிரியே ஒரு வேலை எனக்கு தெரியும். அந்த வேலை நீ பண்ணனா நல்ல பணம் கூட கிடைக்கும். பிரகாஷ் என்கிற அவரு இங்கதான் இருக்காரு. ரொம்ப கிட்டதான் வீடு. அவரு ரொம்பவே பணக்காரு. அவருக்கு 7 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. அவரோட பொண்டாட்டி எப்பவுமே உடம்பு சரியில்லாத இருப்பாங்க. குழந்தைய பாத்துக்க முடியாது. பிரகாஷ் ரொம்ப பிஸியான ஆளு. அதுக்கு அவரு ஒரு நல்ல பொண்ணை தேடுறாரு. ஏன்னா அந்த பொண்ணு அவளோட பொண்ண நல்லா பாத்துக்குவான்றதுக்காக. தீப்தி, இந்த வேலை நிஜமாலே எனக்கு நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன தயவு செய்து அவரை மீட் பண்ண வைக்கிறியா? கண்டிப்பா ஆஷிகா, வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். ஆனா நான் ஒரு விஷயம் உனக்கு சொல்லணும். அந்த வீட்டுக்கு ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜோதிங்கிற பொண்ணு வேலைக்காக போனா. ஆனா ஏதோ மர்மமாக அவ இறந்துட்டா. எப்படி இறந்தா, காணாம போனாலாம், ஒண்ணுமே தெரியாது. நீ என்ன சொல்ற? அட, அதெல்லாம் நான் நம்புறது இல்ல. எதுவா இருந்தாலும் விடு. நான் அங்க வேலை பண்றதுக்கு போறேன். நீ தயவு செய்து என்ன கூட்டிட்டு போ. என்ன அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணு. தீப்தி ஷிகாவுக்கு அந்த வீட்டோட அட்ரஸை கொடுக்குறாங்க. ஷிகா அடுத்த நாள் அந்த அட்ரஸுக்கு கிளம்பி போறாங்க. அந்த வீடு ரொம்பவே அமைதியா இருக்கிற இடத்துல இருந்தது. ஷிகா உள்ள போய் பிரகாஷை சந்திக்கிறாங்க. பிரகாஷ்க்கு ஒரு கை இல்லை. பிரகாஷோட பொண்ணு ஆர்த்தியும் அந்த இடத்துல இருந்தாங்க. ஷிகா, நீ இங்க வேலை பார்க்கலாம். ஆனா ஒரு விஷயம் ஞாபகத்துல இருக்கட்டும். நீங்க மறந்து போயும் கூட அங்க இருக்கிற அந்த ரூம்க்கு போயிடாதீங்க. அங்க என்னோட மனைவி இருக்காங்க. அவங்க எவ்வளவுதான் கத்தனாலும் கதறினாலும் உங்களை கூப்பிட்டாலும் கூட நீங்க அந்த ரூம்குள்ள மட்டும் போயிடாதீங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதா? சார், நல்லா புரிஞ்சிச்சு. நீங்க கவலைப்படாதீங்க சார். நான் அங்க போக மாட்டேன். அப்புறம் ஆர்த்தியை கூட நான் ரொம்ப நல்லா பாத்துப்பேன் சார். சரிங்களா? அவங்க கொடுத்த அந்த நம்பிக்கையால பிரகாஷ் ஆர்த்திய ஷிகா கூட விட்டுட்டு அவரோட ஆபீஸ்க்கு கிளம்பி போறாரு. ஷிகா ஆர்த்திய அவங்க ரூம்ல படுக்க வச்சுட்டு அவங்க படிக்கிறதுக்காக ஹாலுக்கு போறாங்க. ஷிகா ஹால்ல உட்காந்து படிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு யாரோ ஒருத்தங்க அங்க நடந்து வர சத்தம் கேக்குது. ஷிகா எழுந்து அதை பார்க்க போறாங்க. அப்ப ஆர்த்தி அவங்க அம்மா ரூமுக்கு போறத இவங்க பாக்குறாங்க. அட, என்னடா இது? ஐயோ, ஆர்த்தி அவங்க அம்மா ரூமுக்கு போறா. இது பிரகாஷ் சார் பார்த்தாருன்னா திட்டுவாரு. அவளை போக விடக்கூடாது. இப்படி யோசிச்சு ஷிகா ஆர்த்திய ரொம்ப மெதுவா கூப்பிடுறாங்க. ஆர்த்தி, மகளே, எங்க போற நீ? அங்க போவாதடா. வேணா செல்லம், அங்க போவாத. வேணா ஆர்த்தி, போவாத. ஷிகா ஆர்த்திய கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஆர்த்தி அவங்க சொல்ற எதையுமே கேட்காம அந்த கதவை திறந்துட்டு அந்த ரூம்குள்ள போயிடுறாங்க. ஷிகா ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. ஐயோ, ஆர்த்தி உள்ள போயிட்டாலே, இப்ப என்ன பண்றது? எப்படியாவது பண்ணி அவளை வெளிய கூட்டிட்டு வந்துடணும். இல்லனா என் வேலை வேற போயிடுமே. இப்படி யோசிச்சுக்கிட்டே ஷிகா அந்த ரூமை நோக்கி மெதுவா நடந்து போறாங்க. அவங்க அந்த ரூம் பக்கத்துல போயிடுறாங்க. அந்த ரூமோட கதவு திறந்திருந்தது. அங்க சின்னதா வெளிச்சம் வந்தது. ஷிகா அந்த ரூம்குள்ள எட்டி பார்க்கறாங்க. அவங்க பார்க்கும்போது அந்த பெட்ல யாரோ ஒரு பொம்பளை படுத்திருந்தாங்க. அவங்க திரும்பி இருந்ததால அவங்களோட முகத்தை பார்க்க முடியல. இது ஆர்த்தியோட அம்மாவா தான் இருக்கணும். ஷிகா உள்ள தேடிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அவங்களால ஆர்த்திய தேடி கண்டுபிடிக்க முடியல. அவங்க உள்ள போகலான்னு நினைக்கும் போது திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேக்குது. அக்கா, என்ன பண்றீங்க? நீங்க அந்த ரூம்க்குள்ள போவாதீங்க. இத கேட்டு ஆர்த்தி பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. அங்க பார்த்தத அவங்களால நம்பவே முடியல. ஏன்னா பின்னாடி ஆர்த்தி நின்னுட்டு இருந்தாங்க. ஆர்த்தி, நீயா? நீ எப்படி இங்க வந்த? ஏன் இந்த ரூம்ல இருந்து வெளிய வரதுக்கு இன்னொரு வழி ஏதாவது இருக்கா? இல்ல அக்கா, நான் வரவே இல்ல. நான் இந்த ரூமுக்கு போவே இல்ல. நான் என்னோட ரூம்ல தூங்கிட்டு இருந்தேன். இத கேட்டதும் ஷிகாவுக்கு ஒண்ணுமே புரியாத மாதிரி இருந்தது. அவங்க உடனே அந்த ரூமோட கதவை சாத்திடுறாங்க. அப்புறம் அவங்க ஆர்த்திய ஹாலுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஷிகாவுக்கு ரொம்பவே பதட்டமா இருந்தது. இவ்வளோ நேரம் அவங்க என்ன பார்த்தாங்களோ அதை அவங்களால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. ஆனா ஷிகாவுக்கு பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருந்தது. அதனாலதான் அவங்க இந்த விஷயத்த பெருசா எடுத்துக்கல. மறுபடியும் அவங்க உட்காந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. ஆர்த்தியும் அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு போன்ல கேம் ஆடிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல ஆர்த்தி சொல்றாங்க, அக்கா,
ரொம்ப பசிக்குது, எனக்காக நீங்க ஏதாவது செஞ்சு கொடுக்கறீங்களா? சரி ஆர்த்தி, நீ இங்கே உக்காரு, கிச்சனுக்கு போய் நான் உனக்காக ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு ஷிகா கிச்சனுக்குள்ள போறாங்க. அவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே ஆர்த்திக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு திரும்ப வராங்க. அத டைனிங் டேபிள்ல வைக்கிறாங்க. சாப்பாடு பரிமாறதுக்காக மூடியை திறந்து பார்க்கும்போது அங்க அந்த பாத்திரத்துல சாப்பாட்டுக்கு பதிலா ஷிகாவோட அம்மா சகுந்தலாவோட தலை இருந்தது. அதை பார்த்ததும் அவங்க சத்தமா கத்துறாங்க. ஆர்த்தி, என்ன இது? இதெல்லாம் என்ன நடக்குது? ஷிகா வெட்டப்பட்ட அவங்க அம்மாவோட தலையை பார்த்து சத்தமா அழறாங்க. அப்ப அந்த ரூம்ல இருந்து ஷிகாவோட அம்மாவோட குரல் கேக்குது. ஷிகா மகளே, வா, நான் இங்க இருக்கேன், என்ன காப்பாத்துடா தங்கம். என்ன இது? அம்மாவோட சவுண்ட் இந்த ரூம்ல இருந்து கேட்டுட்டு இருக்கு. அம்மா கவலைப்படாதீங்க, நான் இப்பவே வந்துட்டு இருக்கேம்மா, நான் வந்து உங்களை காப்பாத்துறேன். இப்படி சொல்லிட்டு ஷிகா அந்த ரூம்குள்ள போறாங்க. அப்ப ஆர்த்தி அவங்கள தடுத்து நிறுத்துற மாதிரி சொல்றாங்க. அக்கா வேணா அக்கா, போகாதீங்க, அது பேய், அது உங்களோட அம்மா இல்ல, அவ உங்களை வேட்டையாடி கொல்றதுக்காக தான் உங்களை உள்ள கூப்பிடுறா, தயவு செய்து போவாதீங்க அக்கா. பேயா? நீ என்ன சொல்றடா தங்கம்? ஆர்த்தி, கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி அம்மாக்கு உடம்பு சரியில்லாத அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்ததால அப்பாக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அம்மாவை அவரால மறக்க முடியல. அதனால ஒரு மந்திரவாதிய கூப்பிட்டு அம்மாவை மறுபடியும் கொண்டு வர சொன்னாங்க. ஆனா மறுபடியும் எப்படியோ கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அவங்க பயங்கரமான பேயா மாறிட்டாங்க. அவங்க வந்ததே எல்லாரையும் கொலை பண்ணி சாப்பிடுறதுக்காக. அவங்க அப்பாவோட கைய வேற வெட்டி சாப்பிட்டாங்க. அதனால அந்த மந்திரவாதி அவங்கள இந்த ரூம்லயே பந்திச்சு வச்சுட்டாங்க. அப்பத்துல இருந்து இந்த ரூம்குள்ள யாரு போறாங்களோ அவங்கள கொன்னு அவங்கள சாப்பிட்டுடுறாங்க. ஆர்த்தி சொன்னதை கேட்டு ஷிகா அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. ஆனா அந்த ரூம்ல இருந்து மறுபடியும் சத்தம் கேக்குது. மகளே, வா வா, என்ன வந்து காப்பாத்து, இந்த பேய் என்ன கொன்றும், வந்து என்ன காப்பாத்து. அம்மா அம்மா, தோ இப்பவே வரேம்மா, வரேம்மா. இதை கேட்டு ஷிகா மறுபடியும் அந்த ரூம்குள்ள போறாங்க. அவங்க அந்த ரூம்குள்ள போனதும் அந்த ரூமோட கதவு தன்னால மூடிக்குது. ஷிகா அங்கேயும் இங்கேயும்னு பாக்குறாங்க. அந்த ரூமோட ஒரு மூலையில ரத்தம் சிதறி கிடந்தது. அப்புறம் அந்த ரூம்ல ஒரு பொம்பளை படுத்து கிடந்தாங்க. ஷிகா நடந்து அவங்கள நோக்கி போறாங்க. அப்ப அந்த பொம்பளை ரொம்ப சத்தமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அவங்க ஷிகா பக்கம் திரும்பி பாக்குறாங்க. அவங்க பாக்குறதுக்கு அப்படியே ஷிகா மாதிரியே இருந்தாங்க. அவங்கள பார்த்து ஷிகா ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அப்போ அந்த பேய் அதோட உருவத்தை மாத்த ஆரம்பிக்குது. அது ஷிகாவோட அம்மா மாதிரி மாறிடுது. அப்புறம் அது ஆர்த்தி மாதிரி மாறுது. அதை பார்த்ததும் ஷிகாவுக்கு புரிஞ்சிருது, அது ஷிகாவோட அம்மா இல்ல, அது பேய் தான். அது புரிஞ்சதும் அவங்க அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க போய் வேகமா அந்த கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ திடீர்னு அந்த பேய் அதோட உண்மையான உருவத்துல ஷிகா முன்னாடி வந்து நிற்குது. அப்போ அந்த பேய் ஷிகாவோட தலையை பிடிச்சு உடம்புல இருந்து தலையை தனியா பிச்சு எடுத்திருந்து. கொஞ்ச நேரத்துல பிரகாஷ் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்ப ஆர்த்தி அங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. பிரகாஷ்க்கு அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிச்சு போறதை தவிர வேற எந்த வழியுமே இல்லை. அதனாலதான் அவரு ஆர்த்தியை கூப்பிட்டுக்கிட்டு நிரந்தரமா அந்த ஊரை விட்டு போயிடுறாரு. அப்பல இருந்து இப்ப வரைக்கும் அந்த வீடு பேயோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள யார் போனாலும் அவங்க உயிரோட திரும்ப வர மாட்டாங்க.